பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். Voice over signing in. கனி விக்ரம் ம். இந்த நட்பு குறித்த ஒரு விஷயத்த கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Yes. ஸோ 2 பேருமே திருமணமானவர்கள் அப்படின்னும் பொழுது அது குறித்தான ஒரு விஷயம். ஸோ இதை தான் இந்த எபிசோடில் பேசலாம்னு இருக்கோம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். கனி ஃப்ராங்க் பண்ணாங்க. அவர் வந்து உடஞ்சி போனார். அதன் பிறகு வந்து அவங்க ஹக் பண்ணாங்க. மிஸ் யூ விக்ரம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Yes. ஆனால் விக்ரமோட நிலைமையில நீங்கள் யோசித்து பார்க்கும்போது திருமணமான ஒரு பெண்கிட்ட வந்து பழகிறதும் அவங்களோட நட்பு பாராட்டுறதும் கத்தி மேல் நடக்கிற கதை அது. மதில் மேல் போன மதில் மேல் மாதிரி இருக்கும் அது. நீங்கள் கயிறு மேல் நடக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வரேன். Yes. நீங்கள் வந்து சாதாரணமாக பேசுகிற பேச்சு கூட வந்து அங்கே வந்து பிரளயத்தை உண்டு பண்ணும். ரொம்ப சாதாரண வார்த்தைகள் கூட வந்து அங்கே வந்து இது என்ன இப்படி அப்படிதான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வேற லெவலுக்கு அது போகணும்னு வச்சுக்கோங்களேன். Obvious. ஸோ அவங்களாக பேசாமல் நீங்கள் எந்த விஷயமே நீங்கள் முன்னெடுக்கவே முடியாது. அவங்களாக சொல்லாமல் அவங்களாக பேசாமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் முன்னெடுக்க முடியாது. அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் பெண்களோட பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணவே முடியாது. உரிமை எடுத்துக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக. ஆனால் ஒரு சில பெண்கள் அதையெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லாத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு. ஓகேவா? புரியுது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து கனி மீது நிறைய விமர்சனம், முக்கியமாக எஃப்ஜே விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க வந்து தைரியமாக எதிர்கொண்டாங்க. அந்த கேள்விகள்லாம் தவிர்க்கவே இல்லை. அவங்க பூசிலாம் முழுகல. ஆமாம் அப்படி தான் இருந்தது, எனக்கு தெரியும் நாங்கள் அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க. ஓகே. விக்ரம் கிட்ட அவங்க வந்து அந்த ஹக் பண்ணிட்டு அந்த ஹக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து மிஸ் யூ லவ் யூன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து விக்ரமை பொறுத்தவரையும் பெரும் வரம். கண்டிப்பாக. அதை வந்து பொதுவெளியில் ஒரு திருமணமான பெண் வந்து அப்படி பண்ணுறது வந்து என்னை பொறுத்தவரையிலையும் அது என்னன்னா அந்த நட்புக்கான மரியாதையை நான் பார்க்குறேன். எஸ் ப்ளீஸ். இதுல அதுக்கான வித்தியாசம் எங்க தெரியும்னா, சுபிக்ஷாவும் பிராங்க் பண்றாங்க, கனியும் பிராங்க் பண்றாங்க. ஆனா அவர் ஒரு தடவை கூட போய் சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்கவே இல்லை. கனி கிட்ட போய் நின்னு கனி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்பாரு. இல்லையே அப்படின்னுவாங்க. இது என்னன்னா என் என்னோட ஒரு சேம் பீப்புள் திங்க் அலைக் அப்படின்னுவோம், ஒரு கிரேட் பீப்புள் திங்க் அலைக் அப்படின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒத்த அலைவரிசையில இருக்கிற ஒரு ஆளு அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் பேசி புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆள். ஏன்னா இவர் தான் வந்து சுபிக்ஷாக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறவர். பட் எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் கனி கிட்ட போய் பேசலாங்கிற மாதிரியாக இருந்த ஒரு ஆளு எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ண முடியும் கனி கிட்ட. அதுல எந்த ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸும் வேண்டாம். சுபிக்ஷா மாதிரி எந்த இடத்துல அதை பேசணும் எந்த இடத்துல அதை பேசக்கூடாதுன்னு தெரியாதவங்க அவங்க கிடையாது. யார்கிட்ட எதை சொல்லணும்னு தெரிஞ்சவங்க கனி. எந்த இடமா இருந்தாலும் அவங்க நமக்காக நிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு ஆள் அவங்க. எஸ், அந்த நிப்பாங்கன்றது தான் இன்னைக்கு நான் பார்த்த விஷயம். அநேகமாக அந்த மாதிரியான ஆட்கள் வந்து கை கொடுப்பாங்க போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த நட்பை அவங்களும் மிஸ் பண்ண ஒரே காரணத்தினால தான் வந்து ஹக் பண்ணி அவங்க வந்து மிஸ் யூ விக்ரம்னு சொல்லுவாங்க. லவ் யூ மிஸ் யூ விக்ரம். இந்த லவ் யூ மிஸ் யூ விக்ரம் வந்து ஒரு திருமணமான பெண் அந்த நட்பு ரீதியாக சொல்றது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும்ன்றல, அந்த கத்துக்கணும்ன்றத இதுவும் ஒண்ணுன்னு நான் சொல்ல வரேன். அப்ப கனி திருமணமாக இருக்கிறது, 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கிறாங்க. அவங்க விருப்பம் போல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு மாமியார் மாமனார் இருப்பாங்க, சுற்றம் நட்பு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அப்பா அம்மா தங்கச்சி இப்போ உறவுகள் மச்சான் மாமன் எல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ன்ற. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சினாங்க, அவரை காயப்படுத்திடுவாங்க. அதாவது பிராங்க் பண்ணிவிடுவாங்க, உள்ளார தேடுவாங்க கண்ணில் எங்கே உட்காந்துருக்காரு அவர். ஏன்னா ஒரு தன் நண்பனை தெரிந்தவங்களால மட்டும்தான் அதை உணர முடியுன்ற. அவங்க வந்து நேராக வந்து நாங்கள் இப்போ அழகாக வந்து சுபிக்ஷா கிட்ட பேசிக்கிட்டு அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எங்கே இருக்காரு. அவர் நீங்க இடத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது வரும்பொழுதுமே அவர் அவங்கள பார்ப்பாங்க. பிறகு அவர் உள்ள போயிடுவாரு. உள்ள போயிடும்பொழுது கூட கண்ணாடியில அவங்கள பார்ப்பாங்க. அவங்கள நின்று பார்ப்பாங்க. அவங்க அங்க நின்று பார்த்துட்டே தான் பேசிட்டே இருப்பாங்க. அவர் தெரிவாரு, அவர் உட்கார்ந்துருப்பாரு, ஏதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருப்பாங்க. அதன் பிறகு கண்ணிலேயே படலன்னும் பொழுதுதான் அரோரா பேசும்பொழுதுதான் அரோராவும் வந்து எனக்கு இந்த இடத்துல கனி விக்ரமை விட அரோரா வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது சபரிக்கெல்லாம் வந்து சபரி என்ன சொல்ற பிராங்கா இருக்குண்டா அப்படிங்கிறாரு. ஆனா அரோராவால தாங்கவே முடியல. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படி என்ன அவர் உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டாரா? வந்து எப்பயும் மாதிரி எங்க கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க, இன்னும் 4 நாள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்போது நம்மளால தாங்க முடியல. ஏன்னா
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆள் உங்களுக்காக காத்திருந்தா, உங்களை பெரிய நம்பிக்கை வச்சிருந்தா, அப்பேற்பட்டவன் உடஞ்சி போய் உட்காந்துருக்க. நீங்க வந்து என்ன பார்த்தீங்க, என்ன ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஏமாண்ட வெடிச்சு போயிடும் அப்படின்னு அதை சொல்லாம இருக்கும்போது அவங்க கண் கலங்கும் போது தான் அவங்க மாறுவாங்க. அதுல அரோரா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது வியன்னாலாம் வந்து நிக்கும் பொழுது கூட அவர் என்ன சொன்னார்னா, கனி வரட்டும் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், கனி வந்தா போதும், சுபிக்ஷா வந்தா போதும் நம்பிட்டு இருந்தாருல்ல உங்களை அவரு. அரோரா கேட்கும், ஒரு என்கிட்ட பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த மாதிரி ஏதோ கேட்பாங்க. என்கிட்ட அது பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லையே, யார்கிட்ட பேசினா என்ன அப்படின்லாம் என்கிட்ட இல்ல, சாரி சாண்ட்ரா கிட்டன்றத அவங்க பொறுமையா சொல்லுவாங்க. சாண்ட்ரா கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு கோவம் வந்துருச்சா, ஆனா லாஜிக்கலி அது கரெக்ட். ஏன்னா சாண்ட்ரா கனியை அதிகமா காயப்படுத்திருக்காங்க. அந்த விஷயம் கான்ஃபிளிக்ட் வந்து அரோராவுக்கு தெரியும். லாஸ்ட்ல வந்து பயங்கரமா வந்து உழுந்து புரண்டு பாராட்டினாரு சாண்ட்ராவை நம்ம விக்ரம். இது கூட காரணமா இருக்கணும் போது லாஜிக் கரெக்ட். ஆக்சுவலி அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்காக யோசிக்கும்ல நம்ம, அவ்வளவு பாயிண்ட்ஸ் அந்த பொண்ணு யோசிக்கும். அதனால நீங்க கோவமாயிட்டீங்களா, அது அப்படி கிடையாது, அவர் சாண்ட்ராக்காக அதுக்காக அவர் பேசல, அப்படிலாம் பேசுவோம் அந்த பொண்ணு. நீங்க ஏன் கனி இப்படி இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டதற்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கனியாலேயே தாங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல கனி அழுதுற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா அதை வந்து அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, சும்மா தான் பேசணும், அப்புறமா நாங்க வந்து இப்ப அவர் உள்ள கூப்பிட்டு நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மொமெண்ட் வரைக்கும் அப்பதான் சொல்லுவாங்க, என்னையே அழ வச்சிட்டீங்க, அதனால தானே தங்கம் நீ ரொம்ப அழகி பேரழகின்னு. நான் அதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த பொண்ணை வந்து அவங்க பொண்ணோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் அந்த காதல். அதே மாதிரி இப்போ வெளியில் போய் 3 பேரும் கட்டி, சபரி இவங்க எல்லாமே கட்டி பிடிக்கும் போது கூட அவங்க வந்து அரோரா ஸ்பெஷலாக கட்டி பிடிப்பாங்க, வாடி என் தங்கமேன்ற மாதிரி. இதெல்லாம் தான் அதில் என்னன்னா, இப்போ நான் நிறைய இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் சில பேர்கிட்ட நான் பேசும்போது, திருமணமான பெண்கள்கிட்ட பேசும்போது, இல்லை இப்போ எங்கள் வீட்லேயே நாங்கள் பேசும்போது, அது என்ன சுதந்திரத்தை வந்து புருஷன் கொடுக்கறது, நாங்களே எடுத்துக்குவோம், பெண்களே தானே எடுத்துக்கணும், அது எப்படி புருஷன் சுதந்திரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் விவாதத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் விவாதத்தில் வைத்த அத்தனை பேருமே புருஷனுக்காக வந்து யோசிக்கிறவங்க தான், புருஷனுக்காக நினைக்கிறவங்க தான். அங்கே சம்வேர் எல்ஸ் அது ஃபேமிலியோ ஆர் எல்ஸ் புருஷனோ அதுக்கு பின்னாடி இருப்பாங்க. அந்த இடத்துல எடுக்க முடியாது, அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க தெரியும், எதுக்கு தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் அப்படின்றவங்க. அப்பதான் நான் சொல்லுவேன், இப்ப அதை பத்திலாம் கவலைப்படாம ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. சிமியை சொல்றேன், என் ஃப்ரெண்டு சிமியை சொல்றேன், என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் புருஷன் வந்து நம்ம 2 பேரும் பேசுறது ஒட்டு கேட்கறதுக்காக பெப்பர் பாட்டிலையும் உப்பு எடுக்கிறது வந்துட்டு இருக்கான் அப்படின்வாங்க. இப்படி பேசுறவங்க நான் பார்த்துருக்கேன். இப்படியான பெண்கள் அதுதான் அவங்க அவங்களாவே இருக்கிறது. யாரு பேசினாலும் யார் பேசாட்டாலும் அவங்க அவங்களா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காருன்னு ஒரு பேச்சுவாக்கில் சொல்லும்போது, அது எப்படி ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அது எப்படி ஒரு பொண்ணுக்கு கொடுக்க முடியும்னு சொன்ன வாதாடின எல்லா பெண்களுமே அந்த அந்த ஃபோன் எடுக்கிறதுல நிறைய விஷயங்கள், பேசுறதுல இருந்து வெளிப்படுத்துறது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நிறைய கண்ட்ரோலபிளாக வேற ஏதாவது ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்கும், அது ஹஸ்பண்ட் ஆர் ஃபேமிலிஸ் அது மாதிரி இருக்கும். இதுல எல்லாத்த விட அவர் என்ன கொடுக்கறது நீங்க என்ன எடுக்கிறதுன்றது நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மைனான்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க, இத நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபா இருந்தாலோ கனி இன்னைக்கு வந்து ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ சொல்லவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா பாயிண்ட். நான் இதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க பர்மிஷன் எல்லாம் அவங்க கொடுக்கல, எப்படி வேணா இருக்கலாம். அவருமே ஒரு போலீஸ்காரர் தான் அந்த படத்துல, எப்படி வேணா இருக்கலாம் தான், என்னவுமே தெரிய போறது இல்லலாம். ஆனா நீங்க திரும்ப 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 இத மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தா, ஏன்னா இப்ப ஜாக்கி சொல்லும்போது அது எனக்குமே ஸ்ட்ரைக் ஆச்சு. வெளியில ஒரு பொண்ணு தைரியமா ஆமா எஃப்ஜேக்கும் எனக்கும் அப்படிதான் ரிலேஷன்ஷிப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்ப சொல்ல முடியும்னா, எனக்கு தெரியும்டா உன்னை பத்திங்கிற மாதிரி ஒரு ஆளு அவங்கள்ட்ட அதை உணர்த்தின மாதிரியான ஒரு ஆளா இருந்திருந்தாருன்னா போதும். அதுக்கான பர்மிஷன் அவர் கொடுத்துருக்க வேண்டாம். அந்த உணர்த்துதல் இருக்கிறதுனால தான் அவங்களால இவ்வளவு ஃப்ரீயா வர முடியுது. அவங்க நகரம் மயிராண்டி, நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி, அதை பத்தி பேசாத, வெடி வா போலாம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவங்க அதை அப்படி வந்து எதிர்கொள்ள முடியுது. அதேதான். இல்லைன்னா வந்து இந்த இந்த இது வராது. இது நான் அதை தான் திரும்ப சொல்றேன், ஒரு ஆணை அரவணைத்து கட்டிப்பிடித்து ஐ லவ் யூ மிஸ் யூன்னு சொல்றது வந்து என்னன்னா, அவள் அவளாகவே இருக்கிறாள். இத்தனை வயதாகியும் அவள் அவளாகவே இருப்பதனால தான் அவள் இளமையாக இருக்கிறாள். அவள் இளமையாகவே இருப்பதனால தான் அவள் மிக அழகாக இருக்கிறாள். அதேதான். புரியுதுங்களா? இப்ப இங்கதான் வந்து நான் ஒரு பார்ட்னர், கம்பானியன், ஹஸ்பண்ட் இப்படி ஒரு கேரக்டரா இருக்கக்கூடிய திருவனை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். இது மூலமா நிறைய லெசன்ஸ் நம்ம நிறைய ஃபேமிலியில நம்ம கத்துக்கணும் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ
அப்ப அப்ப அந்த 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 இது இருக்குல்ல, அந்த பாண்ட் இருக்குல்ல, அந்த பாண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இன்னமும் வந்து அவங்க இளமையாகவும் அவங்களுடைய செயல்கள்ல அவங்க ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாங்கன்ற எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸ்லாம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். கரெக்ட். அதுதான். ஸோ அதனால தான் அதை வந்து இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இது நிறைய பேர் வந்து அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்க முயற்சிங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்குறேன்றதுலாம் என்னன்னா பேச்சோட இருக்கக்கூடாது. அப்படி ஸ்பேஸ் கொடுக்குறது என்னன்னா இதான், திஸ் இஸ் இட். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆஃபீஸ் கால்லேருந்து எல்லாத்துலேயுமே நொய்யும் நிறைய பேர் உள்ளார இன்வால்வ் ஆவாங்க நிறைய விஷயங்கள். அது அவங்களுக்கான ஸ்பேஸ்ன்னு கொடுத்து நகர்ந்து நிற்கிறதுன்றது தான் வந்து ஒரு நல்ல பாண்டுக்கான அழகாக நான் பார்க்குறேன். அதை வந்து கனி ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. எல்லாத்த விட ரொம்ப சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஜாக்கி. அவங்க பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இதுதான் உன்னை போவாதன்னு, இதை சொல்லியிருந்தாலே அவங்க உடஞ்சிருந்துருப்பாங்க. ஆமாம், நான் சொன்னேன்ல இதுக்கெல்லாம் தான் உனக்கு போவாதன்னு, கேட்டா தானே சொல்கிறத கேட்டா தானே அப்படின்ட்டாலே அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லாத ஒரு காரணத்தினால தான் கனியாக இருக்காங்க. அவங்களால அவங்களா இருக்க முடியுது. விக்ரம் கிட்ட இன்னைக்கு அவங்களால அப்படி நடந்துக்க முடிஞ்சுச்சு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஒதுங்கியிருந்த இல்லை ஒதுங்கியிருந்த எக்ஸே அவன் ஒரு இதில் அவங்கள கூட அவங்க வந்து அழகாக நீ தானே செல்லா குட்டின்ட்டு அவங்க வந்து அதை கடந்து போனதே ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒன்று விடுங்க. சபரிகிட்ட சொல்லுவாங்க, பாவா வந்து என்ன சொன்னாரு, உன்னை அவர் ரொம்ப பிடிக்குண்டா, ரொம்ப பார்த்துக்கிட்டேன் அப்படிலாம் சொன்னாரா அப்படின்னு. அந்த பாண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்க மேலுமே அதாவது பதட்டம் இல்லாமல் யோசனை இல்லாமல் பளிச்சின்னு சிரிச்சபடி தான் நினைத்ததை பேசக்கூடியது வரம். அந்த வரம் தான் அந்த பாண்டுக்கான அழகு. அதை தான் அவங்க அழகாக வச்சுருந்தாங்கன்னு சொல்ல வரேன். இதன் மூலமாக தான் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ஐ மீன் கப்புள்ஸாக இருக்கிறவங்க, பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க, லிவிங்கில் இருக்கிறவங்க, காதலிக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு விஷயமா நான் இதை தான் பார்க்குறேன். எல்லாத்தோட காதலிக்க போகிறவங்க. எக்ஸாக்ட்லி. இதே வீட்டில் இதே பிரவீன்ராஜ் வந்து தன்னுடைய காதலை பற்றி அவர் சொல்லும்போது, என் பொண்டாட்டியை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன மெசேஜ் வரலன்றதுக்காக நீ ஏன் மெசேஜ் அனுப்பல, அது இதுன்னு நிறைய டார்ச்சர். அது ஒரு பெரிய டாக்ஸிக்கான லவ். ஒரு கட்டத்தில் உடஞ்சி என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாரும் மாறி இருக்காரு. இந்த மாதிரியான நிறைய பேர் கடந்து வந்திருக்காங்க. சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கடந்து வந்தாலும் கூட இந்த பாண்ட் வந்து எல்லாரும் அவங்களா இருக்கிறதுக்கும் சுதந்திரமாக இருக்கிறதுக்குமான காரணங்களாக நான் பார்க்குறேன். இதுதான் நம்ம கற்றுக்கூடிய விஷயம். ஸோ இது குறித்தான கருத்துக்களை பின்னோடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.